விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகையாக இப்பதிவில் நான் உங்களுடன் பேச வந்திருக்கும் திரைப்படம் கருப்பு. ஆர்ஜே பாலாஜி டீம் இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடித்துள்ள திரைப்படம். இந்த திரைப்படம் நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சட்ட சிக்கல்கள் நிறையற்ற சொல்லுது. நிறைய நம்ம காணாமல் போன பணம் கிடைத்தது, காணாமல் போன நகை கிடைத்தது, திருட்டு போன நகை கிடைத்தது, இப்படிலாம் நம்ம படிக்கிறோம் நியூஸ் பேப்பர்ஸில். அப்போ நான் கூட நினச்சேன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கணும். அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி சட்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன சட்டங்கள் கூட நமக்கெல்லாம் தெரியலைங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். இன்னொரு கருத்தை அவர் அறிய நல்ல பதிய வச்சிருக்கிறார் அழுத்தமாக ஆர்ஜே பாலாஜி அவங்க. கடவுளே மனிதனாக வந்தாலும் எதையுமே மாற்ற முடியாது, கடவுள் சக்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் எதையாவது மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஆர்ஜே பாலாஜி அவர்களையும் நாம் இதில் பாராட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படத்தில் கூட அவர் தான் பாசிட்டிவ் கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் ரெண்டு விஷயம், மூக்குத்தி அம்மன்லேயும் அது அம்மன்கிறதுனால பெண் கதாபாத்திரத்தை நயன்தாரா போட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இன்று திரைப்படத்திலும் புத்திசாலித்தனமாக அவர் கருப்புக்கு சூர்யாவை போட்டுவிட்டு இவர் நெகட்டிவ் ரோலுக்கு போயிட்டார். ரொம்ப புத்திசாலித்தனமான முடிவுன்னு சொல்லலாம். இவருடைய வில்லத்தனமான கதாபாத்திரத்தையே நம்மளால் ரசிக்க முடியுது. அவருடைய கேள்விகள் எல்லாமே இதெல்லாம் இது ப்ரொசீஜர் ஆகிடுச்சிங்க, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோங்க, இதுதாங்க இப்போ இருக்குது, இதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒன்று. இன்னொன்று, இது ஏன் கோர்ட்டு, இது ஏன் இடம் அப்படின்னு அவர் போராடுறது. நெகட்டிவ் கதாபாத்திரம் தான், ஆனால் அப்படி தானே நம்ம நாட்டில் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் யாராலையுமே அதை தட்டி கேட்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஒரு கடவுள் தட்டி கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துலேயே த்ரிஷா கேள்வி கேட்குறாங்க, இந்த தடவை தானே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. இல்லை, நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன், நீ பார்த்தது இந்த முறை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சிறு நம்பிக்கை நமக்கு நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையே மிஞ்சி கடவுள் ஆங்காங்கே மனித ரூபத்தில் கொண்டே தான் இருக்கின்றார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இந்த திரைப்படம் பக்தி திரைப்படம்னு சொல்ல முடியாது. சாதாரணமாக இப்போ மூக்குத்தி அம்மன் அதே பாணியில் தான் அவர் எடுத்திருக்கின்றார். சமூக பிரச்சனையை பேசியிருக்கின்றார். இதில் நிறைய கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கின்றார். நான் என்னை ஒருத்தனை அடக்கிறதுக்கு இத்தனை சாமி வந்தால் இது மாதிரி எத்தனை கோர்ட் இருக்குது, இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் நாம் தான் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாடல்களை பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய நல்ல கதையில் பாடல் காதுக்குள்ளார கூட போகலை, இறைச்சல் தான் அதிகமாக இருக்கிறங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த படத்தில் பாடல் பிடிச்சிருக்குதாங்கிறத அதே மாதிரி அந்த பெண் இறக்கும் போதும் நமக்கு அழுகை அவ்வளோவா வரலை. அந்த கடவுள் வராரு அப்படிங்கிறப்ப நமக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகணும், மயிர்கூச்சி எரியணும், அப்படியே புல்லரிக்கணும். அந்த மாதிரிலாம் நடக்கலை. அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ்ன்னு நினைக்கிறேன். நாம் சொல்லலாம் எது வேணும்னாலும், ஆர்ஜே பாலாஜி இது போதும் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னவோ. பார்க்கலாம். ரசிகர்கள் உங்களுடைய கருத்து எப்படி இருக்குதுங்கிறத நூலி விளையாடி கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.